பாவம் இந்த மனுஷன் அப்படி ஒன்றும் தவறு செஞ்ச மாதிரி தெரியல, அவர் பாட்டி இறங்கி போகிறாரு அப்படின்னு நான் பகிர்ந்திருந்தேன். முட்டு கொடுக்குறவங்க எல்லாரும் என்ன தெரியுமா, நீங்கள் வந்து முஸ்லீம்க்கு எதிரானவர், அந்த பொண்ணு முஸ்லீம்ங்கிறதுனால தான் அதை நீங்கள் வந்து திட்டுறீங்க அப்படின்னு முஸ்லீம் ஹேண்டில்ஸ்லேருந்தெல்லாம் எனக்கு வருது. நான் சொல்கிறேன், இதில் மதம் எங்கேருந்து வந்துச்சு? ஒரு உசுறு போச்சு. உசுறு போனவரும் ஒன்றும் இந்து கிடையாது, பாவம் அவரும் ஏதோ கிறிஸ்துவர் போல இருக்குது. ஆனால் அது யாராக இருந்தால் என்ன? திட்டம் போட்டு ஒருத்தரை சிக்க வச்சா அது யாராக இருந்தால் நம்ம என்ன, தவறு மற்றவர்கள் செஞ்சால் நம்ம கேட்குறது இல்லையா? அபிராமின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, பிள்ளைங்களை கொண்டுட்டாங்க தெரியுமில்ல? அதுக்கு வந்து எங்கே போனீங்க நீங்கள்லாம்? நான் அப்பவும் குரல் கொடுத்தேன், அப்போ எங்கே போனீங்க நீங்கள்? கல்யாண ராணி ஒருத்தி 6 பேரை நல்லா டேக்கா கொடுத்தா, அப்போ எங்கே போனீங்க நீங்கள்? அஜித்குமார் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க ஒரு இந்து தானே. ஸோ முட்டு கொடுக்குறவங்க அவங்க முஸ்லிம்ங்கிற காரணத்துக்காக முட்டு கொடுக்குறாங்க பாருங்க, அதை பார்த்து எனக்கு ஐயோ இது ரொம்ப தவறான போக்கா இருக்கு அப்படின்னு தோணுது. ஒன்று. ரெண்டாவது, என்னுடைய அரசியல், நான் பிஜேபியில் இருக்கிறதுனால நீ சொல்றத நான் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் இருக்கிறாங்க. இவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சமூகத்தில் மாற்றத்தை எப்படிமா நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும்?